காய்ஸ், சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். ஹைதராபாத் லேயர் பட்டர் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக தான் இருக்கும். ஸோ ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கல்லுப்பு மட்டும்தான் சேர்க்க சொன்னா என் ஹஸ்பண்ட் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டாங்க. ஸோ பிரியாணிக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சேர்க்காதீங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து தெரியாம வந்து சேர்த்துட்டாங்க. ஒரு சிட்டிக்கு போறது தப்பே கிடையாது. பிரியாணிக்கு மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து தப்பு தான். இருந்தாலும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 by 1 வந்து சேர்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட இது ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இன்னும் அடுத்து நம்ம சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ வந்து கர்டு வந்து எடுத்துருக்கேன். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தயிர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஆகட்டும். மட்டனு நல்லா இப்போ மேக்னெட் ஆகட்டும். மசாலாலாம் சேர்த்து மேக்னெட் ஆகட்டும். ஒரு 3 விசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணணுங்க. மட்டனு குக்கரில் வந்துட்டு இந்த பிரியாணி குக்கரில் செய்யறதுக்கு கிடையாது. மட்டன் மட்டும்தான் நம்ம குக் பண்ண போகிறோம். லேயர் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் நான் வந்து அது ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ முடிஞ்சால் அதுவும் வீடியோவை நான் உங்களுக்கு வந்து இதில் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. அடுத்து மட்டன் லேயர் பிரியாணிக்கு வந்து மட்டன் நம்ம மேக்னேட் பண்ணதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ரம்பா லீஃப் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பார்க்கலாம். ரம்பா லீஃப் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து தனியாக வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உருளியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைஸில் வந்துட்டு வாட்டர் நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரைஸ் வந்து ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். கல் உப்பும் ஆயிலும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நான். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து குக் ஆகட்டும் பார்த்துக்கலாம். லேயர் பிரியாணிக்கு நான் இங்கே நாஸ்டிக் உருளி எடுத்திருக்கேன். இங்கே ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்காகனா கொஞ்சம் ஆயில் கூட தான் சேர்த்துருக்கேன். எதுக்காக ஆயில் நம்ம கூட சேர்த்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுக்கணும். ஸோ லேயர் பிரியாணிக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரே வெங்காயம் தான். ஸோ இப்போது சேர்த்துக்கலாம். பொரிச்சு தனியாக எடுத்துக்கணும். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சிட்ருக்கேன். நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற மாதிரி பொரிக்கணும். ஆனால் கருகிடக்கூடாது. கருகாமல் வந்து பொரிக்கணும். ஸோ அதுதான் மெயினே. பொரிச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரோ வந்துச்சு. இப்போ ஆனியன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆனியன் எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் கூட நம்ம தக்காளி பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சென்டரில் வந்து பண்ணிக்கணும். ஸோ சென்டரில் பண்ணிக்கிட்டு எதுக்காகனா முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். போதும். ஒரு 7 பருப்பு எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்தாச்சு. இப்போ நல்லா அந்த முந்திரி பருப்பு வந்து ஹை ஃப்ளேம் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கருகக்கூடாது. இந்த தக்காளியோடு சேர்த்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் குக்கர் ஓப்பன் பண்ணலாம். மட்டன் குக் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம்.
இந்த முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆகட்டும் பார்த்துக்கலாம். கேப் போட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு வதங்கணும். வதங்கும் போது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவும் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டேன். ஓன் கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மராட்டி மூக்கு, அன்னாச்சி பூவு ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஆயிலே நீங்கள் கூட வெண்ணெய் சேர்த்துக்குங்க, அது உங்களோட விருப்பம் தான். லவங்கம், ஏன்னா இதில் ஆயில் ஹீட் ஆகிறதுனால உடனே கருகிடும். ஸோ அதனால தான் இல்லை தனியாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுங்க. ரம்பாலி நம்ம தக்காளி வதங்குறதுல எல்லாம் ஓன் கரம் மசாலாவும் முந்திரி பருப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த நம்ம வெங்காயம் பொரிக்கிறோம் இல்லையா, அந்த பொரிக்கிற வந்து ஹீட்டில் இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு அந்த கரெக்டாக அந்த முந்திரி பருப்புலாம் பாருங்கள், கலர் மாறாமல் அந்த முந்திரி பருப்போடையது ரோஸ்ட் ஆகிருக்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். ஆனால் வந்து கருப்பாகக்கூடாது, கருகிடக்கூடாது. அதுதான் மெயின் தேவையே. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. மிளகாய் பவுடர் கொஞ்சமாக சேர்க்கணும், நல்லா அந்த கலர் கொடுக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து கிரேவி நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. நான் அந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த மட்டன் வந்து குக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸோடு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா அந்த மட்டனுடைய அந்த மசாலா வந்து மிங்கிள் ஆகிட்டோம். ஸோ மிங்கிள் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. ஐ ஃப்ளேம் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் கிரேவியோட ரெடி ஆகிடுச்சு. லேயர் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிரேவி நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு கிரேவி எடுத்துட்டு, ஏன்னா கிரேவி வந்து ஒரு லேயர் மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து எடுத்துவேன். பீசஸ்லாம் இல்லாமல் இந்த லிக்விடாக மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பீஸ் வந்துட்டு இருந்தால் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துருவோம். இப்போது பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணியிருந்தோம் இல்லையா, பாயில் பண்ணிவிட்டு ஸோ ஃபில்டர் பண்ணி ஆற வச்ச ரைஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு லேயர் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக வந்து நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு லேயர் செட் பண்ணிவிட்டு தம் போட்டுரு போகிறேன். ஸோ லேயர் செட் பண்ணிட்டதுக்கப்புறம் லேயர் பிரியாணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு குயிக்காக வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும், லேயர் பிரியாணி. ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. கீ வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மேலே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கீயோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம்லாம் அந்த பிரியாணிக்கு லேயர் பிரியாணிக்கான ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு ஸோ நம்ம இப்போ மேலே வந்து அப்படியே போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை ஈவனாக வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆரஞ்சு கலரில் வரும். ஆரஞ்சு இது. இப்போ ரெட்டு வந்து சேர்த்துக்கிறேன். அது ஈவனாக வந்து இருக்கணும்னா இல்லை, அந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து இன்னொரு லேயர் வந்து கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ அப்படியே நம்ம இந்த ரைஸை வந்து ஸோ இந்த மாதிரி ரைஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஒரு லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா
அந்த கிரேவியை, மட்டன் கிரேவி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். ஒரே லேயரில் மட்டும் போதுங்க, அடுத்தடுத்த லேயருக்கு வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். ஸோ சேர்த்துட்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா மேலாப்பில் நம்ம இதை போல் செஞ்சுட்டு ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொன்று சேர்க்க வேண்டும். இப்போ வந்து அடுத்து வந்து லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பும் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லேயரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு, ஸோ எதுக்காக நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுன்ற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து செய்ய முடியாது. இந்த லேயர் வந்து கரெக்டாக நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த வந்து லேயர் பிரியாணி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் வந்து ஃபுட் கலர், நல்ல ஒரு பிராண்டு ஃபுட் கலராக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு, எல்லோ, ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கீ வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் பிரியாணி. ஸோ இன்னொரு லேயர் வந்து சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லேயர் போட்டாச்சு. கொரியாண்டர் லீஃபும் சேர்த்துக்கிறேன், புதினாவும் சேர்த்துக்கிறேன். புதினா அந்த நம்ம தம் போடும்போது நம்ம கேப் போடுவோம் இல்லையா, அந்த கேப் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் வந்து பட்டு அந்த புதினாவுடைய ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ போதும், அவ்வளோதான். இப்போ வந்து சேர்த்தாச்சு. 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போட்டாச்சு கேப்பு. அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து பாஸ்மதி லேயர் பிரியாணி ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லேயர் பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கேப் போட்டு மூடிடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லேயர் பிரியாணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஹைதராபாத் மட்டன் லேயர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி மாதிரி மட்டன் பிரியாணி ரொம்ப சிக்கன்லேயும் செய்யலாம். இந்த மெத்தட் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டனும் செய்யலாம். மட்டனும் சூப்பராக இருக்கும், சிக்கனும் வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ சுட சுட ஹைதராபாத்லேயே போயிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ வந்து பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. சில்லி சிக்கன் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சில்லி சிக்கனு. ஸோ அது மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ராய்த்தா ஸ்வீட் செய்யலாம். டைம் ஆகிடுச்சு, இப்போ 3 o'clock ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மட்டன் பிரியாணி, பாஸ்மதி மட்டன் பிரியாணியும் சில்லி சிக்கனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராய்த்தாவும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றது வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.